வணக்கம் வியூவர்ஸ், நண்பா நண்பி. இன்றைக்கி என்ன பிளான்னா, நான் டிப்ளமோ படித்த காலேஜில் அலுமினி மீட். அந்த காலேஜில் அப்படிலாம் வைக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் 80s பேட்ச்லாம் வராங்க. ஓகே, இதையும் நம்ம விலாகில் எடுத்துடலாம் அப்படின்னா நம்ம 390 கேப்சர் பண்ண போகிறோம். நம்மளோட அலுமினி மீட் ஒரு கெட் டுகெதர் மாதிரி. இங்கேருந்து கிளம்புறேன். அது எங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஆவூர் சத்திரம் சிவகாமிபுரம்னு ஒரு ஏரியா பைபாஸில் இருக்குது. 2016 நான் பாஸ்ட் அவுட் ஆனேன் டிப்ளமோ. அதுக்கப்புறம் இப்போது அலுமினி மீட் வச்சுருக்காங்க. போவோம். மறக்க முடியாத காலேஜ் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கொண்டு வந்த ஒரு காலேஜ்னு சொல்லலாம். ரைட்டு. அடிக்கிற வெயிலுக்கு பைக்கில் போகணுமான்னு யோசித்தேன். அப்புறம் vlog எடுக்கணும்னு ஏற்கனவே யோசிச்சு வச்சுருந்தேன். நம்ம இப்படி எடுத்தால் தான் உண்டு. அதனால தான் அப்படியே ரைடிங் vlog-ஆக கூட போட்டுடலாம். வண்டியிலே கிளம்பிட்டேன். பெட்ரோல் போகிற வழியில் போட்டுக்கலாம். இப்போது டைம் ஆயிடுச்சு. அவனை போய் கூப்பிட்டுட்டு இன்னைக்கு என்னென்ன பிளான்னு தெரியல. போகிற போக்கில் நடக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பேசிகிட்டு இருக்கும்போதே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது. வந்தாச்சு, அவனை தூக்கிட்டு பறக்குறோம். எந்த வழியாக போக போகிறோன்னு தெரில. இல்லை பைக்லேயே போயிடும். சரி. ஐயா சரி, ஓகே போவோம். சடனாக பிளான் மாறிட்டு காரில் தான் போகிறோம். காரில் தான் போகுது. பைக் ரைடிங் இதோட முடியுது. இதோட ரைடிங் vlog முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் காரில் போகிறேன். போயிட்டு அதை நான் எடுத்து தேங்க்யூ. சி இதாக தானே இருக்குது, லெஃப்டில் தானே இருக்குது. வந்துட்டோம். இல்லை போ. வெல்கம் டு எம்எஸ்பிஎல் பாலிடெக்னிக் காலேஜ். இங்கே தான் நாங்கள் படித்தோம். எப்படியோ வெயிலேருந்து தப்பிச்சு காரில் வந்து சேர்ந்தாச்சு. உள்ளே விடுவாங்களான்னு தெரியாமலே போய் நின்னோம். உள்ளே போ. காரில் தான் வந்துருக்காங்க. உங்களை வரிசை காராணி இருக்கு. அந்த பக்கமே வர விட மாட்டாங்களே. ரொம்ப வருஷம் கழிச்சு காலேஜுக்குள்ளே போகிறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு வைப்பு, அப்படியே ஒரு நல்ல ஃபீல். அதை என்ஜாய் பண்ணிட்டே போய் காரை நிப்பாட்டிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு போயிட்டுருந்தேன். டிபார்ட்மெண்ட் ஆப்போசிட்லேயே காலேஜ் கேன்டீன் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும் போதே உள்ள ப்ரோக்ராம் நடக்கிற சத்தம் கேட்டுட்ருந்துச்சு. இதுதான் ஹெச்ஓடி ரூம், ஸ்டாஃப் ரூம். இந்த ரூமுக்கு வாசலில் நிற்காத நாளே இல்லை. அவ்வளோ பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கு காலேஜ் படிக்கும்போது. அப்புறம் இந்த படிக்கட்டு மறக்கவே முடியாது. அதில் ஏறி போகிறப்போ பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அதனால இந்த செல்ஃபி வீடியோ எடுத்தேன். இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆனோம். அங்கே ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பாருங்கள். கொஞ்சம் அமைதியா இருந்தா எல்லாரும் கேக்குது. அவங்க பேசுறது காரியமா இருக்கும். அது கேட்குற எனக்கு தெரியும்.
மெமரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அது 2 நாள் ஆகும். இது ஒரு கேஸு நாகராஜ் சரி சரி நீ அதான் மேலே காமரி மறைச்சிட்டு போயிருக்க. அடுத்து எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்டலில் போய் சாப்பிட்றதுக்கு போனோம். காலேஜில் ஹாஸ்டல் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் பிரெட் அல்வா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. எம்எஸ்பிஎல் வந்து எப்போவுமே சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே முடியாது, ஆப்பிளில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெளில வர்றப்போ தேங்கிங் கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. அது என்னதுன்னு வீட்டில் போய் எடுக்கலான்னு நினச்சேன். ஆர்வம் கட்சி கொள்ளையில் என்னன்னு பிடிக்க போகிறோம். எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இது காலேஜ் கொடுத்துருக்காங்க போல. பிஜிஎம்ல காஃபி மக்கு ஏழு இதாமல நான் வாங்கன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தியா பிராண்டட் ப்ராடக்ட் இல்லையா? பிராண்டட்ல யூடியூபர் ஆக்கும் கண்டா. யூடியூபர் கண்டு நாங்களும் இதுக்கப்புறம் ஒரு காலேஜில் படித்தோம். எங்கிட்ட இருந்து எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவ்வளோ பிடுங்குவாங்க. ஆனால் ஒன்றும் தர மாட்டாங்க. வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எம்எஸ்பிஎல் பாலிடெக்னிக் காலேஜ் தெரிய மாட்டாங்க. கிளம்பும் போது ஒரு வருத்தத்தோடையே காலேஜை திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. That's all.